மெயின்ஸ் அட்வான்ஸ் எல்லாத்துக்குமே குவாட்ராட்டிக் ஒரு முக்கியமான சாப்டர், நிறைய கேள்வி வரும். இப்போ அவன் கேட்குறான் 1 minus alpha by alpha, 1 minus beta by beta. ஸோ இதை ரெண்டும் ரூட்ஸா வச்சிருக்க குவாட்ராட்டிக் எது அப்படின்னு கேட்குறான். இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி அவன் கொடுத்துருக்கதோட கம்பேர் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கணும். இது ஒரு நல்ல கேள்வி, ட்ரை பண்ணுங்கப்பா. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ வில் கெட் தி ஆன்சர். வெரி குட். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியா? அது எடுக்கிறேன், நீட் வாத்தியில் எடுப்பேன். நீட் வாத்தி சேனல்ல ஐ வில் டேக், டோன்ட் வரி, வி வில் கண்டினியூ இன் தட். ஸ்மார்டஸ்ட் வே, டே டவுட் இருந்தா வீடியோ லைட்டா பின்னாடி புல் பண்ணி பாருங்கடா, ஓகேவா? கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் புரியும். யூ வில் டெஃபினெட்லி பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், டோன்ட் வரி அபவுட் இட். சரியா? கிரேட். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 11th இருக்குடா. ஐஐடி ஜேஇ மெயின்ஸ் அட்வான்ஸ் எல்லாத்துக்குமே குவாட்ராட்டிக் ஒரு முக்கியமான சாப்டர், நிறைய கேள்வி வரும். ஸோ அதனால தான் ஐ எம் டீச்சிங் இட் அகெயின். அண்ட் 10th ரொம்ப ஈஸியா இருக்கும் புரியறதுக்கு, ஏன்னா நீங்க 10th ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. ஸோ அதனால தான் ஐ ஹவ் ஸ்டார்டட் தட். ஓகே, ஸோ இந்த கேள்வி ஆன்சர் பார்க்கலாம் பசங்களா. இப்போ என்ன சொல்லியிருக்கான், நம்ம ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c இருக்குல்ல, ஈக்குவல் டு 0. இந்த குவாட்ராட்டிக்கோட ரூட்ஸ் வந்து ஆல்பா கமா பீட்டாவாம். இப்போ அவன் கேட்குறான் 1 minus alpha by alpha, 1 minus beta by beta. ஸோ இதை ரெண்டும் ரூட்ஸா வச்சிருக்க குவாட்ராட்டிக் எது அப்படின்னு கேட்குறான். இதை ரெண்டையும் ரூட்ஸா வச்சிருக்க குவாட்ராட்டிக் எது அப்படின்னு அவன் கேட்குறான். ஸோ வாங்க சால்வ் பண்ணலாமா? ஷால் வி ஆல் கெட் ஸ்டார்டட்? ஸோ இப்போ இது ரெண்டும் சிமெட்ரிக்கா இருக்கா சார்? ஆமா சார், ரெண்டுமே சேம் பேட்டர்ன். ஸோ அப்போ 1 minus alpha by alphaவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ. அப்போ 1 by alpha minus 1 equal to x பிரிச்சு எழுதுனா. அப்போ 1 by alpha is equal to x plus 1. அப்போ ஆல்பா எவ்வளோ? ஆல்பா வந்து 1 by x plus 1. சூப்பரா? ஆல்பா வந்து 1 by x plus 1. இது எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? ஸோ ஆல்பா is a root of நம்ம ஒரிஜினல் ஈக்குவேஷன். ஸோ ஆல்பா நம்ம ஒரிஜினல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆல்பா நம்ம ஒரிஜினல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஆல்பா வந்து 1 by x plus 1 சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ அப்போ a into 1 by x plus 1 whole square plus b into 1 by x plus 1 plus c is equal to முட்டை. புரியுதா? ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ எல்சிஎம் எடு, யோர் கேள்வி இஸ் ஓவர். இது வரைக்கும் ஹாப்பியா? கோ த்ரூ இட். நான் கொஞ்சம் டைம் தரேன். இதான் பாதி கேள்வி. நம்ம இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணி அவன் கொடுத்துருக்கதோட கம்பேர் பண்ணணும். கேள்வி இன்னும் முடியல. இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி அவன் கொடுத்துருக்கதோட கம்பேர் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கணும். எல்லாருக்கும் இது வரைக்கும் கிளியர் நினைக்கிறேன். லெட்ஸ் ஃபினிஷ் இட் ஆஃப் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இப்போ என்னப்பா பண்ணணும் சார்? a by x plus 1 ஸ்கொயர் இருக்கு சார், பிளஸ் b by x plus 1 சார், பிளஸ் c ஈக்குவல் டு முட்டை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுத்துடலாம். ஸோ எல்சிஎம் எடுத்தா என்ன ஆகும்? a plus b into x plus 1 plus c into x plus 1 whole square by x plus 1 whole square ஈக்குவல் டு முட்டை. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா உனக்கு என்ன ஆயிரும்? வெறும் நியூமரேட்டர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ நியூமரேட்டர் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இது என்னது? a plus b whole square. ஸோ a square plus b square plus 2ab. ஸோ இப்போ எல்லாமே நம்ம we will write it in quadratic form. ஸோ cx square plus x கண்டுபிடி. x என்ன இருக்கு? b plus 2c into x. bx plus 2cx. ஸோ b plus 2c into x plus a plus b plus c. ஸோ இதுதான் நம்ம px ஸ்கொயர் பிளஸ் qx பிளஸ் r. அப்ப கான்ஸ்டன்ட் டேர்ம் எது சார்? கான்ஸ்டன்ட் டேர்ம் இது சார். அப்போ r வந்து நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து a plus b plus c. சூப்பரா? அவ்வளவுதான். இப்போ ஈஸியா?
இப்படி தாண்டா சால்வ் பண்ணும்.